உங்கள் சபைங்க டினாமினேஷன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இதெல்லாம் மனுஷங்க உருவாக்குனது. இயேசு உருவாக்கின சபை நம்முடைய இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த சபையை சார்ந்தவன் தன்னை கிறிஸ்தவன்னு தான் சொல்லிக்குவான். கத்தோலிக்கன்னோ லூத்தரன்னோ பென்டிகாஸ்டல்னோலாம் சொல்லிக்க மாட்டான். அப்படின்னு பெணாத்துறது இன்னைக்கு ஒரு பரவலான ஃபேஷன். அதாவது ஒரு சபை தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற நாமெல்லாம் தரை டிக்கெட் கிறிஸ்தவர்களாம். ஆனால் மனிதர்களால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு சபையை சாராமல் வாழ்கிற இவங்கெல்லாம் ரொம்ப மேன்மையான ஒரு சபையை சேர்ந்த உயர்தனமான கிறிஸ்தவர்களாம். ஆனால் இதில் 2 மடத்தனங்கள் இருக்கு. ஒன்று, கிறிஸ்து உருவாக்கிய சபை வெறுமனே மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ள மட்டுமே இருக்கிற சபை அல்ல. 2, சபை என்பது மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ள மட்டுமே இருக்கிற ஒன்றுன்னு சொல்றவன் சபையை மேன்மைப்படுத்தலை, அதை அசிங்கப்படுத்தலாம். ஏன்னா மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு சபைக்கும் பெண்ணியம், கம்யூனிசம் போன்ற சாதாரண இயக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவைகளும் மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ள மட்டுமே இருப்பவை தானே? இல்லை அவைகளுக்குன்னு பொதுவான நிர்வாகம் ஏதாவது இருக்கா? இல்லைல்ல. அதனால தானே பெண்ணியத்தை, கம்யூனிசத்தை எல்லாம் வெறும் இயக்கங்கள்னு சொல்கிறோம். கிறிஸ்து உருவாக்கிய சபையும் இப்படிப்பட்டதுதான்னு சொன்னா சபை என்பது வெறுமனே ஒரு ஆன்மீக இயக்கம்தான் அப்படின்னு ஆகுது. அப்படி பார்த்தா எல்ஜிபிடிக்யூ கூட்டத்துக்கும் இவங்க சொல்ற சபைக்கும் சாராம்சத்துல எந்த வித்தியாசமும் இல்லையே. இதுவா சபையை குறித்த மேன்மையான பார்வை? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிறிஸ்து உருவாக்கிய சபை வெளியில இல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ளதான் இருக்குன்னு எந்த மடையம் சொன்னான்? தப்பு செஞ்ச ஒருத்தன் ரகசியமா புத்தி சொல்லியும் கேட்கலன்னா அதை சபைக்கு தெரியப்படுத்துங்க. சபைக்கும் கீழ்ப்படையிலன்னா அவனை வெளியே அனுப்பிடுங்கன்னு இயேசு சொல்லியிருக்காரே. அவர் உருவாக்கிய சபை மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு ஆன்மீக இயக்கம்தான்னு சொன்னா தப்பு செஞ்சவனை சபைக்கு தெரியப்படுத்துறதும் அவனை சபையை விட்டு துரத்துறதும் எப்படி சாத்தியமாகும்? யார் கண்ணுலையுமே படாம இருதயங்களுக்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு சபையில இருந்து ஒருத்தனை எப்படி வெளியேற்றுறது? எப்படி நாத்திகம், பெண்ணியம் போன்ற இயக்கங்கள்ல இருந்து ஒருத்தனை யாரால வெளியேற்ற முடியாதோ அதே போல இவங்க சொல்ற சபையில இருந்தும் ஒருத்தனை வெளியேற்றவே முடியாது. ஆனா இயேசுவும் அப்போஸ்தலர்களும் உருவாக்கிய சபையில ஒரு தப்பறைவாதியை வெளியேற்றுறதுக்கான சாத்தியமும் இருந்தே தீரும். அப்படின்னா இவங்க நினைச்சுக்கிற சபை கண்டிப்பா இயேசு உருவாக்கின சபையா இருக்க முடியாது தானே? கிறிஸ்து வெறுமனே ஒரு ஆன்மீக இயக்கத்தை தொடங்கி வைக்க வரல, வெறுமனே சாகவும் வரல. சபை என்கிற ஒரு ஆன்மீக அரசாங்கத்தை உருவாக்கி அதற்கு ஒரு இலக்கையும் போதனைகளையும் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கவும் தான் வந்தார். அந்த அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய மனம் இல்லாம தன்னிஷ்டத்துக்கு திரிய நினைக்கிற தருதலைகள் தான் சபைக்கும் எல்ஜிபிடிக்யூ போன்ற ஒரு இயக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்னே தெரியாம சுத்துதுங்க.